தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 6/1/2026 செவ்வாய்க்கிழமை, ஆயில்யம் நட்சத்திரம், மாலை 4:02 வரை, பிறகு மகம். இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி. ஆனைமுகன் வழிபாடு ஆனந்தம் வழங்கும். கணபதி வழிபாடு காரியங்களில் வெற்றியை கொடுக்கும். அதிகாலையிலேயே சிதறுகாய் உடைத்துவிட்டு நீங்கள் காரியத்தை தொடங்கலாம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, யோகங்கள் பல வகை, அவை ஒவ்வொன்றும் ஒரு வகை. எத்தனையோ யோகம் ஜாதகத்தில் இருக்கு. குருச்சந்திர யோகம்னு இருக்கு, குரு மங்கள யோகம்னு இருக்கு, அதே நேரத்தில் சகட யோகம்னு இருக்கு. சகட யோகம்ங்கிறது பணம் வந்து செலவாகிக்கிட்டே இருக்கும், அப்படியே வண்டி சக்கரம் மாதிரி சுழன்று கொண்டே இருக்குமா. அது மாதிரி இப்போ இன்றைக்கு கிரகத்தை பார்த்தீங்கன்னா குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம். யோகங்களில் மிகச்சிறந்த யோகம் பரிவர்த்தனை யோகம். அதுக்கப்புறம் குருவோட சந்திரன் சேர்ந்தா குருச்சந்திர யோகம், கஜகேசரி யோகம், இப்படி எத்தனையோ யோகம் இருக்குது. ஆனால் எல்லாத்துலேயும் ஒரு பிறப்பில் தவம் பண்ணி ஒரு பிறப்பில் கொடுத்து வச்சுருந்தா இந்த பிறப்பில் பிறக்கிறவங்க விபரீத ராஜயோக அடிப்படையில் பிறப்பாக்கலாம். விபரீத ராஜயோகங்கிறது திட்டமிடாமலே சில காரியங்கள் வெற்றி பெறும். சில பேருக்கு பாருங்கள், எதிர்பாராயத்தில் நான் போனேன், அந்த காரியம் முடிஞ்சிருச்சு, எனக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகிருச்சு அப்படிம்பாங்க. சில அரசியல்வாதிகள் சொல்லுவாங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு சீட்டு கிடைச்சு, நான் பயங்கரமாக பல லட்சங்கள் ஓட்டுகளில் வெற்றி பெற்றுட்டேன் அப்படிம்பாங்க. அப்படி விபரீத ராஜயோகம் இருந்தால் என்ன வேணுமாலும் நடக்கலாம். ஒருவர் ஜாதகத்தில் 6, 8, 12ங்கிற 3 இடங்களுக்கு அதிபதிகள் ஒன்று கூடி இருக்கணும். அதுக்கு ஒரு பாடல் உண்டு. 6, 8, 12 3 இடத்தில் அமைந்திருக்கும் கிரகங்கள் ஒன்று கூடில் கூறிடுவோம் விபரீத ராஜயோகம். அதனால விபரீத ராஜயோகம்னு சொல்கிறோம். கொடுத்திடுமாம் திடீர்த்தனம் செல்வச் சேர்க்கை. திடீர்னு பணம் வரும். எப்படி இவருக்கு வந்துச்சுன்னு தெரியாது. எந்த ரூபத்திலையும் இவருக்கு வரலாம், தொழிலாலும் வரலாம், நட்பாலும் வரலாம். அதுக்கு பிறகு பாரினிலே இந்த வித யோகம் பெற்றோர். இப்படி இந்த யோகத்தில் இருக்கவங்க பணத்தாலே காரியத்தை சாதிப்பார்கள். அவங்க எப்படியும் காரியங்களை சாதிக்கக்கூடியவர் இருப்பாங்க. நேர்நிலை வரும் தெய்வ அருளினாலே தேர்ந்தெடுத்த முற்பிறவி பயன் இவருக்குன்னு முடிக்குது. தேர்நிலை வரும் தெய்வ அருளினாலேன்னா தெய்வ அருள் அவங்களுக்கு உண்டா. ஒரு பிறப்பில் கொடுத்து வச்சிருந்தா தான் இந்த பிறப்பில் நம்ம செலவழிக்க முடியும். பொதுவாக பேங்கில் பணம் போட்டுருந்தா தானே போய் எடுக்க முடியும். ஆகையினாலே தான் அவன் கொடுத்து வச்சவன் அப்படிம்பாங்க. ஒரு பிறப்பில் கொடுத்து வச்சிருக்கணும், இந்த பிறப்பில் அவர் வசூல் பண்ணுற மாதிரி அவருக்கு பணம் வந்துக்கிட்டு இருக்கும், தொழில் நல்லா இருக்கும். ஆகையினாலே அப்படி கொடுத்து வைத்தவர் யாருன்னா விபரீத ராஜயோகத்தில் பிறந்தவர்களா. அப்படிப்பட்ட யோகம் இருக்குது. இப்படி எத்தனையோ யோகம் இருக்குது. உங்களுடைய சுய ஜாதகத்தை புரட்டி பார்த்து ஏதேனும் யோகம் இருக்கிறதா, அந்த யோகம் எப்பொழுது செயல்படும் என்பதை அறிந்து அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு புது முயற்சிகளை செய்தால் அதனாலே உங்களுக்கு வெற்றிகளும் கிடைக்கும். வியக்கும் விதத்தில் வாழ்க்கையும் அமையும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு வெற்றிகரமான நாள். விரயங்களை சுபவிரயமாக மாற்றிக்கொள்ள முன் வருவீர்கள். வீடு வாங்குவது, இடம் வாங்குவது, வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் வாங்குவது, இப்படி ஏதேனும் ஒரு வழியிலே நீங்கள் விரயங்களை செய்தால் நல்ல விரயங்களாக மாறும். லாபஸ்தானத்திலே சனி இருப்பதனாலே லாபத்தை பொறுத்து கவலை இல்லை. தொழில் உத்தியோகத்திலே நீங்கள் எதிர்பார்த்த நற்பலன் கிடைக்கும். பணம் கைகளிலே பொருளும் விதத்திலே இன்றைக்கு வருமானமும் உங்களுக்கு உண்டு. இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வருமானம் இருமடங்காக உயர்கின்ற நாள். வளர்ச்சிக்கு நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். குரு உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரனை பார்க்கின்றார். இது தேவகுரு, அது அசுரகுரு. 2 குருவின் பார்வையும் இருக்கின்ற பொழுது திடீரென நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வரலாம். இது நடைபெறுமா என்று நினைத்த காரியம் இன்று நடைபெறும். நேற்று நடைபெறாத காரியம் இன்று நடைபெற்ற மகிழ்ச்சியை வழங்கும். பரபரப்பாக செயல்படுவீர்கள். பம்பரமாக சுழன்று பணிபுரிவீர்கள். பக்கபலமாக இருப்பவர்கள் உங்களுடைய சிக்கல்களை தீர்க்க முன் வருவார்கள். பொது வாழ்விலே புகழ் கூடும். புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சவால்களை சமாளிக்க வேண்டிய நாள். தனவரவு எவ்வளவு வந்தாலும் உடனுக்குடன் செலவாகிவிடும். விரையாதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசியில் இருக்கும் குரு பார்க்கின்றார் என்றாலும் கூட உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே கேது இருக்கின்றார். முன்னேற்றத்தில் சில சறுக்கல்கள் வரலாம். உடன்பிறப்புகளை கொஞ்சம் அனுசரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். பாகப்பிரிவினர்களில் கொஞ்சம் இழுபறி நிலை இருக்கலாம். பஞ்சாயத்துக்கள் உங்களுக்கு சாதகமாகாமல் போகலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு கிழமை செவ்வாய். அதே நேரத்திலே உங்களுக்கு சங்கடகர சதுர்த்தி. ஆனைமுக பெருமானையும் ஆறுமுக பெருமானையும் வணங்குவது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பகல் 4 வரை சந்திரன் உங்கள் ராசிக்குள் இருக்கின்றார். சந்திரன் தன் சொந்த வீட்டில் சஞ்சரிக்கின்ற பொழுது நினைத்தது நடக்கும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். மங்கள செய்திகள் மனை தேடி வரும். சம்பள உயர் பற்றி சந்தோஷ தகவலும் உண்டு. தட்டுப்பாடுகள் அகர்ந்து வளர்ச்சி பாதைக்கு வழிபிறக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். தாய் வழி ஆதரவும் உங்களுக்கு உண்டு. அயல்நாடு சென்று பணிபுரிய வேண்டும். நல்ல நிறுவனங்களிலிருந்து அழைப்புகள் வருமா என்று எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு அந்த அழைப்புகள் வரலாம். சனி விலகிய பிறகு செல்வது உத்தமம்.
சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பகல் 4 மேல் சந்திர பலம் உங்கள் ராசிக்குள் வருகிறது. எனவே மாலை நேரத்தில் உங்களுக்கு விரையாதிபதி சந்திரன் உங்கள் ராசிக்குள் வருவதனாலே மனக்கலக்கம் அதிகரிக்கும், பணப்புழக்கம் குறையும், விரயங்கள் கூடுதலாக இருக்கும். யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் நீங்கள் ஒப்படைக்க வேண்டாம். துணிவும் தன்னம்பிக்கையும் குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். தொலைபேசி வழியில் வரும் தகவல் கூட உங்களுக்கு ஏதேனும் அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கலாம். மிக மிக கவனம் தேவைப்படுகின்ற நாள் இந்த நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு யோகமான நாள், அற்புதமான நாள், பணவரவு திருப்திகரமாக இருக்கின்ற நாள். பக்கபலமாக இருக்கும் நண்பர்கள் உங்கள் சிக்கல்கள் தீர வழிகாட்டுவார்கள். வம்பு வழக்குகள் வந்ததெல்லாம் தீர்ந்து உங்களுக்கு நன்மைகள் நடைபெறப் போகின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு சேமிப்பு அதிகமாக போகின்றது. இதுவரை நீங்கள் செலவழித்து விட்டோமே, கரைந்த சேமிப்புகளை என்ன செய்வது என்று நினைத்துக் கொண்டிருப்பீர்கள். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட இன்றைக்கு புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரலாம். தொழில் தொடர்பாக எடுத்த புது முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். அந்நிய தேசம் சென்று பணிபுரிய வேண்டுமே, அதற்காக நமக்குரிய அளவிலே ஊதியம் உயர்வோடு கூடிய இடம் நல்ல இடமாக அமையுமா என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். அந்த எண்ணங்கள் எல்லாம் இந்த ஈடேறும் விதத்திலே உங்களுக்கு நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் விதத்தில் குருவின் பார்வை 2ஆம் இடத்திலும் பதிகின்றது, 4ஆம் இடத்திலும் பதிகின்றது. எனவே ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். ஆனால் இன்றைக்கு கிழமை செவ்வாய் என்பதனாலே முருகப்பெருமானை வணங்குவது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மக்கள் செல்வங்களால் மகிழ்ச்சி கூடும் நாள். மாற்றுக் கருத்துரையோர் மனம் மாறுவார்கள். கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து எங்க முற்படுவீர்கள். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது போன்ற சிந்தனை அதிகரிக்கும். பஞ்சமஸ்தானத்திலே ராகு இருப்பதனாலே பிள்ளைகள் வழியில் கொஞ்சம் பிரச்சனைகள் உருவாகலாம். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. என்ன இருந்தாலும் பூர்வீக சொத்து தகராறுகள் சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துக்கள் முடிவடையாமல் நிலுவையில் நிற்கலாம். நீங்கள் இன்று மனக்கலக்கம் அகல செவ்வாய்க்கிழமை என்பதனாலே முருகப்பெருமானை வணங்குவதோடு சங்கடகர சதுர்த்தி என்பதனாலே ஆனைமுக பெருமானையும் வணங்கினால் ஆனந்தமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடைகின்ற நாள். எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். விரியத்துக்கேற்ற வரவு உண்டு. அஷ்டமத்தில் குரு இருந்தாலும் கூட குருவினுடைய பார்வை 2ஆம் இடத்தில் பதிகின்றது. வாக்கு, தனம், குடும்பம் ஆகிய 3ஐயும் குறிக்கக்கூடிய இடத்திலே குரு பார்வை பதிவதனாலே வாக்கு வளம் உண்டு. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். தனவரவு தாராளமாக வந்து சேரும். குடும்ப முன்னேற்றம் குறித்து எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கலாம். எனவே இந்த நாள் மிக மிக அற்புதமான நாள், யோகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று மாலை 4 வரை சந்திராஷ்டமம். என்னதான் கூட்டுக்கிற யோகம் இருந்து குரு பார்த்தாலும் கூட சந்திராஷ்டமம் இன்று இருப்பதனாலே காலை நேரத்தில் மனக்கலக்கம் அதிகரிக்கும். மாலை நேரத்தில் கொஞ்சம் பணப்புழக்கம் அதிகரிக்கலாம். என்ன இருந்தாலும் சந்திராஷ்டமம் என்று வருவதனாலே இன்று முழுவதுமே நீங்கள் அஷ்டமத்து சந்திரனால் அலைச்சல் உங்களுக்கு ஏற்படலாம். ஆதாயம் தரும் தகவல் குறைவாகவே கிடைக்கும். அடுத்தவர்களை அண்டி இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். பிறரிடம் பொறுப்பை ஒப்படைத்தால் அது நடைபெறாமல் போகலாம். குறிப்பாக உத்தியோகத்தில் சக பணியாளர்களால் தொல்லைகள் ஏற்படும் நாள். அவர்கள் மூலமாக பிரச்சனைகள் பெரிதாக வரலாம். பணி நீக்கம் செய்யப்படும் அளவு கூட பிரச்சனைகள் வரலாம். கவனம் தேவை. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பகல் 4 மேல் சந்திராஷ்டமம். உங்கள் ராசிக்கு காலை நேரம் கலகலப்பாக இருக்கும், மாலை நேரம் சலசலப்பாக இருக்கும். காலையில் ஏதேனும் புது முயற்சி செய்ய நினைத்தால் மாலை 4 மணி வரை நீங்கள் செய்யலாம். அதுவரை உங்களுக்கு மிகச் சிறப்பான நேரம். எனவே எதை தொட்டாலும் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும், புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ஆனால் மதியத்திற்கு மேல் 4 மணிக்கு மேல் நீங்கள் எதையும் கொஞ்சம் திட்டமிட்டு செய்ய இயலாது. வம்பு வழக்கில் வாயில் தேடி வரலாம். நினைத்தது நிறைவேறாமல் போகலாம். வழிபாட்டால் தான் வளர்ச்சி உங்களுக்கு கூடும். எனவே அந்த வழிபாடு என்று எடுத்துக்கொள்கிற பொழுது மாலை நேரம் அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். முருகப்பெருமான் வழிபாடு உங்கள் முன்னேற்றத்துக்கு வித்திடும். அது மட்டுமல்ல, உறவினர் பகை உருவாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்ப பிரச்சனையை கொஞ்சம் விட்டுக் கொடுத்து செல்வதே நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வருமானம் உயர்கின்ற நாள். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். வாகன யோகம் உண்டு. நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க போகின்றது. அதே நேரத்தில் உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் வாய்ப்பும் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் புனிதமடைகின்றது. லாபஸ்தானத்தில் 4 கிரகங்கள் இருப்பதனாலே உத்தியோகத்திலிருந்து விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுயமாக தொழில் தொடங்கலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். நடக்கும் தொழில் நல்ல விதமாகவே நடைபெறும். மாற்றினத்தவர்கள் ஒத்துழைப்போடு உங்களுடைய கூட்டு முயற்சிகளில் வெற்றி பெறும் இந்த நாள் நல்ல நாள்.
மீனராசினியர்களே, உங்களுக்கு அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்கம் இருப்பதனாலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏதேனும் சிறு சிறு தொல்லைகள், கைவலி, கால்வலி, மூட்டு வலி என்று வரலாம். அது மட்டுமல்ல, 6ல் கேது இருப்பதனாலே பகை உங்களுக்கு அருகிலேயே இருக்கிறது. உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு பகையாக இருக்கலாம். உங்களுடைய முன்னேற்றத்தை பக்கத்தில் இருப்பவர்களிடம் நீங்கள் விலாவாரியாக விமர்சிக்க வேண்டாம். ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வது நல்லது. அருகில் இருக்கும் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவதோடு புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற நீண்ட நாளாக நினைத்த நினைவு இப்பொழுது செயல்படும். யோசித்து செயல்பட வேண்டிய நாள். எனவே இன்றைக்கு வரவை காட்டிலும் செலவு கூடும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.